வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நிஃப்டிக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல நமக்கு ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். R1 அப்படின்னா நம்ம கொடுத்து 22,628 ரூபாவில் கொடுத்துருந்தோம். R2 அப்படின்னா 22,740 கொடுத்துருந்தோம். அதே மாதிரி S1 அப்படின்னா நம்ம 22,500 கொடுத்துருந்தோம். நம்ம 22,350 கொடுத்துருந்தோம். S1னா 22,350 கொடுத்துருந்தோம். S2 அப்படின்னா 22,160 நம்ம கொடுத்துருந்தோம். ஓகே, நாளைக்கு நிஃப்டிக்கான ப்ரிடிக்ஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கினுடைய நிஃப்டினுடைய க்ளோசிங் ப்ரைஸ் அதை வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். நிஃப்டினுடைய க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,450 அப்படிங்கிறது நம்மளுடைய நிஃப்டினுடைய க்ளோசிங் ப்ரைஸ். ஓகே, 22,450 அப்படிங்கிறது நிஃப்டினுடைய க்ளோசிங் ப்ரைஸ். நம்ம பார்க்க போகிறது 22,450 கால் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 22,450 அப்படிங்கிற கால் ஆப்ஷனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் 135 ரூபா. ஓகே, புட் ஆப்ஷனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 117 ரூபா. ஓகே, இதை வச்சு நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ண போகிறோம். அப்போ மார்க்கெட் மேலே, அதாவது என்னென்னா இந்த இப்போ இன்னைக்கு க்ளோசிங் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த க்ளோசிங் ரேஞ்சிலேருந்து மேலே போச்சு அப்படின்னா நமக்கு R1 அப்படிங்கிறது எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு R1 அப்படின்னா 22,585 ரூபா. அதாவது 22,585 ரூபா அப்படிங்கிறது R1. ஓகே, R1ங்கிறது 22,585. ஓகே, S1 அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா S1 அப்படின்னா நமக்கு 22,300. ஆமாம், ஏன்னா நம்ம நீங்கள் 117 ரூபா அப்படிங்கிறது நம்மளுடைய புட் ஆப்ஷனுடைய க்ளோசிங் ப்ரைஸ். நம்ம எடுத்துகிட்டு 100 நம்ம எடுத்துக்கணும். ஓகே, 100 ரூபாய் எடுத்துக்கணும். 100 ரூபாய் எடுத்தோம்னா அப்போ 22,450லேருந்து 100 ரூபாயை மைனஸ் பண்ணோம்னா 22,350ங்கிறது நம்மளுடைய S1ஆக இருக்கும். ஓகே, 22,350ங்கிறது S1. ஓகே, இப்போ ஷார்ட் ரேஞ்சு. ஒயிட் ரேஞ்சுங்கும் போது ரெண்டு ப்ரைஸும் நம்ம ப்ளஸ் பண்ணுவோம். இப்போ 117 ப்ளஸ்ஸு நமக்கு 135 அப்படின்னா ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா நம்மளுடைய வேல்யூ 252 ரூபா அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ரைஸ். இப்போ 252 ரூபாய் நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா R2ங்கிறது நமக்கு கிடைக்கும். R2 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 22,450லேருந்து 250 ரூபாய் நம்ம ப்ளஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய வேல்யூ 22,700 அப்படிங்கிறது R2ஆக இருக்கும் நமக்கு நாளைக்கு. ஓகே, 22,700 நம்ம நேற்றுக்கு கொடுத்துரு 22,740, இன்றைக்கி கொடுத்துருக்கு 22,700. ஓகே, 22,700ங்கிறது R2. S2 அப்படின்னா சப்போர்ட் 2 அப்படிங்கும்போது நம்ம 250 ரூபாயை மைனஸ் பண்ணுவோம். அப்போ மார்க்கெட் நீ க்ளோசிங் 22,450. 22,450லேருந்து நம்ம 200 ரூபாயை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 22,200 அப்படிங்கிறது நம்மளுடைய S2ஆக இருக்கும். ஓகே, S2 அப்படிங்கிறது 22,200. நேற்றுக்கு 22,160. ஸோ இந்த ரேஞ்சில் தான் கண்டினியூவாக நேற்றுக்கும் இன்றைக்கும் S1, R1, R2 இப்படிலாம் நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஓகே, இப்போ இந்த லைன்லாம் நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலில் நம்ம ட்ராப் பண்ணி பார்ப்போம். பண்ணிவிட்டு அந்த லைனில் ப்ரீவியஸாக எப்படி ட்ரேட் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வாட்ச் பண்ணிக்குவோம். ஓகே, நம்ம அந்த லைன்லாம் இப்போ நம்ம ட்ராப் பண்ணிட்டோம். R1, R2, S1, S2 இதெல்லாம் நம்ம ட்ராப் பண்ணியிருக்கோம். ஸோ R1 அப்படிங்கிறது நமக்கு 22,585 அப்படிங்கிறதுல ஆக்ட் ஆகும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் அந்த லைன்லாம் எப்படி ட்ரேட் நடந்திருக்குன்னு செக் பண்ணிடுவோம். இந்த 585 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே அந்த இடம் தான். ஸோ அதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து வாலட்டைலாக மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆகிருக்குது. நீங்கள் நல்லா பார்க்கலாம். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ஒரு டவுன் ஆகிருக்குது. இன்றைக்கும் மார்க்கெட் ஓப்பன் ஆகி இந்த இடத்துலேருந்து ஒரு சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டில் தான் இன்றைக்கும் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ R1 அப்படிங்கிறது ஒரு வேல்யூவான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். R2 அப்படிங்கிறது என்னென்னு நம்ம பார்த்துருவோம். R2லேயும் ப்ரீவியஸாக நிறைய நாள் ட்ரேட் நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்துருவோம், செக் பண்ணுவோம். ஓகே,
R2ல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ப்ரீவியஸா நிறைய நாள் ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ இதிலேருந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, R1ல தான் ப்ரீவியஸா நமக்கு வந்து அதுக்கு முந்தின நாள் நமக்கு ட்ரேட் நடந்திருக்கு. வியாழக்கிழமை அன்னைக்கு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னாலும், அதில தான் நிறைய நாள் ட்ரேட் நடந்திருக்கு. ஓகே. இது வந்து ஒரு சப்போர்ட்டாவும், ரெசிஸ்டன்ஸாவும் ஒரு ஆக்ட் ஆயிருக்கு இது வந்து. ஓகே. S1 அப்படிங்கிறது நம்ம எப்படின்னு பார்த்துருவோம். S1 அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா ட்ரேட் நடந்தது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ப்ரீவியஸா ட்ரேட் நடந்திருக்கு. அந்த இடம் ஒரு சப்போர்ட்டாவே இருந்திருக்கு. S1ல தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ S1ல வந்து மாற்றமே கிடையாது. நேத்திக்கு கொடுத்த S1 தான் இன்னைக்கு S1. S2ல தான் மாற்றம் நடந்திருக்கு நமக்கு. S2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 160 கொடுத்துருந்தோம். நமக்கு வந்து இப்போ இன்னைக்கு வந்து ரூ. 200 கிடைச்சிருக்கு S2ங்கிறது. ஓகே. S2ல வந்து ப்ரீவியஸா எப்படி ட்ரேட் நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். மார்க்கெட் ப்ரொஃபைல் படி. எஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். S2 பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ப்ரீவியஸா அன்னைக்கு என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஏப்ரல் 22ஆம் தேதி மார்க்கெட் வந்து இதில் இருந்து தான் நமக்கு வந்து கரெக்டான ஒரு 1/2 அன் ஹவர் கேண்டில் வந்து இப்போ டவுன் ட்ரெண்ட் ஆகி, இந்த 22,200 அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் மார்க்கெட் வந்து அப்படியே ஒரு அப் ட்ரெண்ட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இன்னை வரைக்கும் இந்த S2வை தொடலை. ஒருவேளை மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து இந்த க்ளோசிங் அந்த 22,350 அப்படிங்கிற ப்ரைஸை வந்து கிராஸ் பண்ணுச்சுன்னா, கீழே 22,200 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படின்னு நாளைக்கு நம்ம ட்ரேடில் பார்க்கலாம். ஓகே. எப்போவுமே நம்ம சொல்கிறது என்னென்னா, மார்க்கெட் வந்து லைவாக வந்து நீங்கள் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணுங்கள். பேக் டெஸ்ட் எடுத்து பார்க்குறத விட, ஏன்னா பேக் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அது முடிஞ்ச டேட்டா அங்கே வந்து எப்படின்னா, மார்க்கெட் வந்து வாலட்டைலாக மேலே ஏறிருக்கு, வாலட்டைலாக கீழே இறங்கியிருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல வந்து டேட்டா வந்து முடிஞ்சதுனால அதில் வந்து எப்போவுமே வந்து இதாக இருக்கும். நமக்கு வந்து மார்க்கெட் கீழே இறங்கியிருக்குன்னா, அந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி. மார்க்கெட் மேலே ஏறிருக்குன்னா, அந்த இடம் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி. ஆனால் லைவ் மார்க்கெட்டில் நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை செக் பண்ணணும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து எப்படி நம்ம வந்து ட்ரேடிங் வியூவில் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ப்ரீவியஸாக நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யாரும் இருந்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலில் உள்ளே போனீங்கன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து எப்படி நம்ம ட்ரேடிங் வியூவில் பார்க்குறது அப்படிங்கிறதுக்குனே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது இல்லாமல் மார்க்கெட் ப்ரொஃபைலில் பேசிக், அதாவது மார்க்கெட் ப்ரொஃபைலில் என்ன, மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய அட்வான்ஸான சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நிறைய வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே. இந்த நாளைக்கான நிஃப்டிக்கான ப்ரிடிக்ஷன் இதுதான். நிஃப்டியினுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல ஆக்ட் ஆகும். ஓகே. நன்றி பிரதர்.